அன்பார்ந்த கடவுள் டிவியினர்களுக்கு காலை வணக்கத்தை கிருஷ்ணன் ராஜகோபாலன் அறிவித்துக் கொள்கிறேன். பராபவ வருடம் ஒரு பொன்னான காலம். இதில் என்னென்னா, நவகிரகங்கள் நாயகராக இருக்கக்கூடியவர் குரு. அவர் இந்த வருஷம் ராஜாவாயிடுவார். அதே மாதிரி சந்திரன் சேனாதிபதி. எப்படி இருக்கு பாருங்களேன், எல்லாம் மூளையில் தான் ஒர்க் பண்ணுறது. அந்த இதெல்லாம் கூட சண்டை கொண்டு சுட்டுக்கிட்டு மூளையிலே ஒர்க் பண்ணி கத்தி எடுக்காமல் ஆயுதம் எடுக்காம பண்ணக்கூடிய காரியத்தை சாதிக்கிறது தான் இந்த வருஷம். அதனால் குரு ராஜாவாக இருக்கார். இந்த சனீஸ்வரனை எல்லாத்துக்குமே இரும்பு மனிதன் பேர் சனீஸ்வரருக்கு, அயான் மேன். அந்த உடம்பில் அந்த வக்கரம் அந்த உடம்பில் இருந்தால் தான் எதுவுமே செயல்படுத்த முடியும். பொறியியல் ஆட்டாலும் இன்ஜினியர் ஆட்டாலும் மருத்துவராக இருந்தாலும் சரி, அட்வொகேட்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே செவ்வாய் புதுசாக வழக்கு உண்டாக்குவார். அது சால்வ் பண்ணுறதுக்கு சனீஸ்வரன் பண்ணுவான். இந்த மாதிரி நிறைய அந்த சனியை மையமாக வச்சு தான் அந்த வருஷம் ஃபுல்லாக கொடுக்கறது. அது மாதமே மீட்டிங் போட்டு நடந்தாச்சு. சனீஸ்வரன் மீனத்துக்கு போயாச்சுன்னா இந்த மகர கும்பத்துக்கு கொண்டாட்டம் தான். மீனத்தில் உட்காந்து சனீஸ்வரன் அங்கேருந்து தன்னுடைய மகரம் 11 ஆகிடுறது. அதே மாதிரி ஐனசோன போகமானது கும்பம். எப்படி பண்ணுறாரு பாருங்கள். குரு காய நகர்த்தி மெதுவாக அங்கேருந்து கடகத்து வந்த உடனே அங்கே உட்கார்ந்தவரை தான் குரு போயிச்சானா ஒரு 3-4 மாதம் வரைக்கும் உட்காந்துருக்கும். அப்புறம் அதிசாரத்தில் போகிற விஷயம் பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக சுக்கிரனோடையும் சரி, புதனோடும் சரி, செவ்வாயோடும் சரி எல்லாம் உட்காந்துட்டு டீம் ஒர்க்காக உட்காந்துட்டு காலையில் பார்த்துட்டு அங்கேருந்து நேரம் எல்லாம் அப்படியே வாரி வழங்குறார். சனீஸ்வரர் எல்லாம் வாங்கி வச்சு அனுபவிக்கிறார் ஃபுல்லாக. இது தொடர்ந்து நடக்கும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். குரு சனி தொடர்புனால இந்த வருஷம் ஃபுல்லாகவே பிரமாதமாக இருக்கும். நாடு தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளான்னு இல்லாமல் ஒரே பாரத நாட்டில் எல்லாம் செழிப்பாயிருவாங்க. எப்படி தான் அந்த இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுது எனக்கு புரியவே இல்லை. மடமடன்னு ஆகிடும் எல்லாம். சாதாரண ஆள் கூட வானத்தை பார்க்குற அளவுக்கு உயர்ந்துருவான். செல்வத்திலையும் கௌரவத்திலையும் அறிவிலையும் எல்லாம் உயர்ந்துடும். இந்த இங்கிலீஷ்கார புக்கை படித்தா தான் அவனுக்கு பட்டம் படித்து பக்கத்தில் போடுகிற மாதிரிலாம் இல்லை. எப்படி வருதுன்னு தெரியல. அதெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாமே விளைச்சல் சூப்பராக இருக்கும். தின்றதுக்கு ஒரு குறைச்சல் இல்லை. என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஆன்மீக தொடர்புக்கு டூர் போகிறது, வீட்டு ஃபங்க்ஷன் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷன் இது நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும். அதான் அவங்களுக்கு பொழுதுபோக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். உறவுகள்லாம் நல்லா பலம் பெறும். வியாதி நோக்காடு அது இது அதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அடித்தளத்தை போயிடும். அது இத்தனை நாளாக இருந்து தான் எப்படி பாட்டிது நமக்கு தெரியாத அளவுக்கு உடம்புல தெம்பு வந்துடும். டானிக்கே சனீஸ்வரன் தான். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு முதல் இந்த சித்திரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்திலேயே வரிசையாக வருது. சித்திரை மாதத்தில் பார்த்தாலே சனீஸ்வரன் உட்கார்ந்துருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாருன்னா மீனத்தில் உட்காந்துருப்பார். புதன் கூடைய சனீஸ்வரன் செவ்வாய், புதனோட செவ்வாய், புதன் செவ்வாய் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. இங்கே சண்டையெல்லாம் கிடையாது. புதன் செவ்வாய் சனீஸ்வரன் அந்த குருவினுடைய சம்பந்தப்பட்ட குருவும் புதனும் வீடு மாதிரிப்பாங்க. ராசி பருவத்து படி முதல்லையே பாருங்கள். புதன் மீனத்திலையும் குரு மீனத்திலிருந்து 50% ராசி படுத்தின எப்படி பாருங்கள் முதல்ல ராசி. அதுக்கு பிறகு பார்த்தோன்னா பெயர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து டைரெக்டாக குருவினுடைய பாறை இருந்துகிட்டே இருக்கும். சுக்கரன் அந்த விஷபத்தில் இருக்கிற அந்த வைகாசி மாதத்தில் குரு பெயர்வார். அந்த நேரத்தில் விஷபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் புதன் சுக்கரன் ஒன்றா இருப்பாங்க. சனீஸ்வரன் 3ஆம் வாரில் பார்த்து பாருங்கள். எவ்வளோ பாருங்கள் வரிசையாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி மீனத்துக்கு போன பிறகு ஒவ்வொரு இந்த புதனும் சுக்கரன் பேசிட்டு சுக்கரனுக்கு இறங்கிடுவார். சுக்கரனோடு சேர்ந்து குரு சேர்ந்து அப்படியே இப்படிலாம் ஒவ்வொரு சமயத்தில் இருக்கும்போது அதிசாரத்தில் போனால் கூட அந்த பின்னாடி சனீஸ்வரன் இந்த குருவினுடைய பயிற்சி பிறகு அதிசாரத்தில் போவார். குரு அதிசாரத்தில் போனால் கூட உங்களுக்கு பொறுத்த பின்னாடி அந்த செவ்வாயோடு சேர்ந்துடுவார். பாம்பில் மாட்டிட்டார். பாம்பு சர்வன் செக்யூரிட்டி. அந்த முன்னாடி செவ்வாய் டைரெக்டாக 8ஆம் வாரில் தொடர்பு கொள்வார் குருவோடு. இப்படிலாம் அது ஒரு அமைப்பு இருக்குது. இந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் இது இந்த வருஷம் ஃபுல்லாக நிறுத்தும். சனீஸ்வரன் வக்கரமானால் கூட பிரச்சனையே இல்லை. சுகமாக அனுபவிக்கிறார் இந்த காலத்தை. ஏன்னா இது சனீஸ்வரோடு சம்மந்தப்பட்ட 2 ராசி இதுக்கு பார்த்தீங்களா, கும்பம் மகரம் ரெண்டுமே எங்கேயோ உயர்ந்து போயிடுவாங்க. அதே மாதிரி பூர்வ புண்ணியாதிபதி கொண்டக்கூடிய இந்த துலாம் இருக்குது பார்த்தீங்களா சனியை,
அவன் பார்க்கணுமே எப்பேற்பட்ட எப்படி இருந்தாங்க துலாத்தில் எப்படி ஆகிட்டாங்க பாருங்கள். இந்த 3 ராசி ஆச்சரியமாக இருக்கும். துலா எப்போதுமே கொஞ்சம் டல்லு தான், ஆனால் அது இம்ப்ரூவ் ஆகிடும். எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நமக்கு புரியலன்னா, காலசக்கர சோற்றத்தில் சனீஸ்வரனுக்கு இந்த மகத்துவம் கொடுத்ததுனால வந்த விளைவு, உழைப்புக்கு அறிவுக்கு திறமைக்கு கொடுத்ததுனால நாடு வளம் உயர உயர்ந்தது. வரப்புயர வாயு உயர அது வந்தாமல் சொல்லுவாங்கள்ல, அது வளர்ந்தது என்ற இந்த நல்ல ஒரு அதிசயமான ஒரு காலகட்டத்தில் நான் உங்களோட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, பராப வருஷம் அதனுடைய பிறப்பு அமைப்பிலே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பிறக்கும்போதே வருஷம் பிறக்கும்போதே மீனத்தில் புதன் செவ்வாய் சனி உட்கார்ந்துருப்பார். புதன் குரு மீனத்தில் இருப்பார். ஸ்டார்டிங் பாயிண்ட்டு சித்திரை மாதத்தினால உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் மேஷத்தில் சூரியனும் சுக்கிரனும் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த செவ்வாய் அந்த வீட்டுக்கு நேராக தான் 6ஆம் வீடு. சப்தமாதிபதி சுக்கிரன். 6ஆம் வீட்டு அதிபர் 6ஆம் வீட்டு ஒன்றும் அவசியம் இல்லை, அவரே தாசி அதிபதி. புதன் செவ்வாய் பூர்வ புண்ணியத்தில் உட்கார்ந்துட்டு சனியோடு உட்கார்ந்துருக்காங்க. இந்த 3 பேரும் முக்கியம். லாபஸ்தானாதிபதியே புதன் தான். ஆதாயம் விருத்திக்கு வருது. செலவு தாண்டி தான் விருத்திக்கு வரும். செலவு தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது அது மேலே வந்தால் தான் செலவுகள் கடந்து போய் தான் விருத்தின்னு பேர். ப்ராஃபிட்டபிள் ஏர்னிங் இன்கம். அதே மாதிரி செவ்வாய் அவர் தான் தலைவர் விருச்சிகத்துக்கு. அதே இந்த சனீஸ்வரர் யாருன்னா வீரியஸ்தானாதிபதி. அந்த வீட்டிலாம் செவ்வாய் உச்சமாறார் மகரத்தில் சுகத்தான. இந்த முக்கியமானது 3. இந்த குரு யாருன்னா 5ஆம் இடத்திவர் குரு யாருன்னா பூர்வ புண்ணியாதிபத்திரம் இல்லை, தனாதிபதி குடும்பாதிபதி. அவர் எங்கே உட்காந்துருக்குன்னா அந்த பாக்கிய வீடு சொல்லக்கூடிய உட்காந்துருக்கார். எப்படி பாருங்கள், செவ்வாயோட உட்காந்துட்டு சனி புதன் எல்லாம் உட்காந்துருக்கும் போது இந்த புதனும் குருவும் முதல்ல மிதுனத்தில் இருப்பார் புதன். அப்போ ராசி பரிவர்த்தனை பண்ணிக்கிறது. அப்புறம் புதன் அந்த இந்த சூரியனோட துவக்கத்திலே சூரியனோட உட்கார்ந்துட்டு சுக்கிரன் மனைவியாக கொடுக்குறது. அதே மாதிரி பின்னாடி இருக்கும்போது சனீஸ்வரன் உட்கார்ந்துட்டு அதுக்கு பிறகு ஐகாசி மாதத்தில் குரு கீழே வந்துடுறதுனால பயிற்சி ஆகிறதுனால அது தொடர்பு கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. பர்மனெண்ட்டாக ஒரு 6 மாதம் வரைக்கும் இருக்கும். அப்புறம் ஐபிசி மாதத்தில் கீழே இறங்கிடுவார், குரு அதிசாரத்தில் போயிடுவார். இப்போ போனால் கூட தொடர்ச்சியாக உங்களுக்கு குரு செவ்வாய் உடனே போயிட்டு கார்த்திகை மாதத்துக்கு இறங்கி செவ்வாய் அதோட கூட இருந்து பிறகு வக்கரமாகி எல்லாம் மணியை கூத்தெல்லாம் நடப்பாங்க. ஆனால் செவ்வாய் குரு சேர்ந்து உட்காந்துருக்கும். அப்புறம் என்ன உங்களுக்கு வர குருவும் தனுசு மாதத்தில் குருவும் சூரியனும் ஆசி பந்து படிப்பாங்க. கார்த்திகை மாதத்தில் சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் செவ்வாயும் சூரியனும் ஆசி பந்து படிப்பாங்க. இப்படிலாம் யோகங்கள்லாம் வருது. இதுக்கும் குறைச்சல் இல்லை. உழைப்பு பயன் தரும், கடின உழைப்பு ஏற்றத்தை தரும். இந்த வசனங்கள்லாம் பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். அப்படியே அப்ரட்டாக விட்டுருப்பாங்க. அந்த புத்திசாலத்தோடு அந்த கடின உழைப்பு இருக்கணும். வெறுமனே உழைச்சா போகாது. இப்போல்லாம் டெக்னாலஜி வந்ததுனால நீ ஒன்றும் அப்படி சிரமப்படணும் அவசியம் இல்லை. புத்தி சாதனை பண்ணிட்டு எதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு நன்னாவே வரும், பிரமாதமாக வரும். அது மாதிரி இவாளுக்கு இப்போது எரிபொருள் சம்பந்தத்தில் ஒரு விஷயத்தில் எல்லாமே ஆட்டம் கூட எரிபொருள் தான் எல்லாத்துக்குமே. இந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுற சொல்லி வாகனங்கள் எல்லாமே எரிபொருள் இல்லாத ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம ஊர்லேயும் அந்தமான் தேர் கிடச்சிருத்தோன்னா அந்த எதிர்பார்க்குற அளவுக்கு கிடச்சிருத்தா நமக்கும் எரிபொருள் நல்லாவே கிடைக்கும். பரவாயில்லை, ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் அது அதுக்காக தான். இப்போ நிலங்கள்லாம் பாயிடும். அதெல்லாம் எடுக்கணும் பார்த்தோன்னா
விளைவு சாப்பிடக்கூடிய பொருள் எல்லாமே பாழாயிடும். ஒன்றும் விளையாது, போச்சு. அரபிக் கண்ட்ரிஸ் மாதிரி ஆகிடும், பாலைவனம் ஆகிடும். ஆனால் அதனால் இதெல்லாம் எதிர்பார்த்து தான் பண்ணாமல் இருக்காங்க. கனிமங்கள் எடுத்தாலே அது பின்னாடி அது ரிசல்ட் நல்லதாக கிடைச்சாலும் உள்நாடு எல்லாம் பாழாயிடும். ஸோ விளையக்கூடிய பொருள் ஆகாரங்கள்லாம் ஒன்றுமே கிடைக்காது. அப்போ வெளிநாட்டு எதிர்பார்க்க வேண்டியிருக்கும். அதுக்கு தான் இதெல்லாம் பெரிய விஷயத்தால் யோசிக்க வேண்டியிருக்கு. இன்னொரு பியூட்டி என்னென்னா, செவ்வாயினோட சம்பந்தப்பட்ட விச்சிகத்துக்கு பாக்யாதிபதி சரி, சந்திரன் அது ஒன்றும் பண்ண போகிறதில்லை. சந்திரன் செவ்வாயும் ஒரு கூட்டி, இந்த செவ்வாய் குரு தொடர்பு வந்துட்டே இருக்கும். அங்கே போயிடுச்சுன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். செவ்வாய் குரு கடகத்துக்கு பிறகு தொடர்ச்சியாக வந்து பின்னாடி ஐப்பசி மாதத்துக்கு இறங்கினா கூட, சிம்மத்துக்கு வந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக குரு அதிசாரத்துக்கு வந்தால் கூட அது சமயத்தில் செவ்வாய் கூட வந்துடுவார். கேப்பிட்டு வந்துடுவார். ஒரு மாதத்துக்கு முன்னாடி கைசி வருவார். இந்த சர்ம பேச்சு நடந்த உடனே கொஞ்சம் இருக்கிறாமல் இருந்துட்டு கீழே இறங்கிடுறாரு, குருவோடு சேர்ந்துடுறார். இப்படி குரு செவ்வாய் தொடர்போடு இருக்கக்கூடிய காலத்தில் மேக்சிமம் இருக்குது. செவ்வாய்க்கு என்ன குறைச்சல்? விச்சிக ராசியாளர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 10ஆம் வீடு சொல்லக்கூடிய ஜீவன சம்பந்தப்பட்ட குருவோட அழகாக உட்கார்ந்துருக்கார் செவ்வாய். பூர்வ புண்ணியாதிபதி குரு, தனாதிபதி குரு விச்சிகத்துக்கு அழகாக உட்காந்துரு கர்மஸ்தானத்தில் உட்காந்துறேன்னா பெரிய இது கிரேட்டு. ராசி பரிவர்த்தனை பண்ணிப்பாங்க ஒரு மாதம் ஃபுல்லாக நடக்கும் ராசி பரிவர்த்தனை. அப்போ சூரியன் தனுசில் சூரியன், மார்கழி சூரியன், புதன், அங்கே சிம்மத்தில் செவ்வாய், குரு என்னமா இருக்குது. அதுக்கு முன்னாடி கார்த்திகை மாதத்தில் பார்த்தோம்னா செவ்வாயும் சூரியனும் ராசி பரிவர்த்தனை பண்ணிப்பாங்க. நிச்சயத்தில் சூரியனும் உங்கள் செவ்வாயும் சிம்மத்தில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து அனுகூலமாக இருக்கிறதுக்கு பலவிதமான ஒரு யோகங்களை தோற்றுவிச்ச பகவான் நவகிரகனால் குருவும் சனியும் திருப்தியாக வாழ்க்கையில் நல்லா இருந்து மற்றவங்களுக்கு செய்யணும். ஒருத்தர் நன்னா நம்மளை கவனிக்கிறாருன்னா அவர் நன்னா இருந்தால் தான் பண்ண முடியும். அது 2 பேரும் முக்கியமாக உழைப்பாளியும் முதலாளியும் சொல்லக்கூடிய 2 குருவும் சனீஸ்வரனும் சிறப்பாக இந்த வருஷம் ஃபுல்லாகவே இருப்பாங்க. அப்படியே வக்கரமானால் கூட சனீஸ்வரனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுகமாக குரு தொடர்பு கிடைக்கிறது. குருவினுடையது அருளாசி கிடைக்கிறது. செவ்வாய் மேக்சிமம் உழைக்கிறார். டீம் ஒர்க்கப் பண்ணுறாங்க. குருவோட சேர்ந்து டீம் ஒர்க்கப் பண்ணி செவ்வாய் வாரி வழங்குறார். சனீஸ்வரர் அப்படியே அந்த மாதிரி. அதனால் வேளாண் துறை நல்ல வசதி நல்லா பெருகும். ஃபார்மிங் ஒர்க்ஸு பெரும்பான முறை. அப்புறம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், ஹட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. சிறு தொழில், மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே அப்கிரேட் ஆகிடும். பெரிய லெவலில் ஆகி ஏன்னா நம்ம நாட்டில் முதல் போகிறதுக்கு பயம். அதிக முதல் போட்டால் அதுக்கு ஏற்ற மாதிரி டீம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆட்கள் கிடையாது. சம்பளம் கொடுக்க முடியாது. ஏன்னா 90 தான் இன்வெஸ்ட் 90. அதனால் இதெல்லாம் வந்து பல குறைபாடுகள்லாம் களையப்பட்டு இனிமேல் துணிச்சலாக இறங்கி செய்யக்கூடிய ஒரு மன திடத்தையும் செயல்பாடையும் உறுதியான நிலைமையும் பக்காவாக கொடுத்துருக்க போகிறார் வர்றது எல்லாத்துக்கும். அதனால் செவ்வாய் துணிஞ்சு என்னென்ன வேலை செய்யணுமோ அது பண்ணி நேஷனல் பில்டிங் ஆக்டிவிட்டீஸே அவர் தான் செவ்வாய் தான். அதனால் நாடும் வீடும் வரப்போயிற சொல்கிற மாதிரி எல்லா துறையிலும் எரிபொருள் துறையில் நம்ம நாடு உயர்ந்து போகக்கூடிய காரணம்னா அது செவ்வாய் தான். இந்த அளவுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் கமாண்ட் பண்ணுற அளவுக்கு நம்பர் 1 நம்ம சூப்பர் ஸ்டேட்டாக இந்தியா பாரதம் வருதுன்னா செவ்வாய் முக்கியமான காரணம். அது சிரிச்சு பேசினா உடனே எதிராளி பயந்துன்னு போட மாட்டான். கையில் திறமை இருக்கலாம், மிலிட்ரி டிஃபென்ஸு அந்த மாதிரி கையில் இருந்ததுன்னா எதிராளி வாயை மூடிப்பான். அதுதான் செவ்வாய் கொடுக்கறது. அந்த அளவுக்கு கொடுத்துருக்கு, பிரச்சனையே இல்லை. வி ஆர் சப்ளைங் அந்த மட்டும் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்கணுமோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வி ஆர் எல்லாத்தையும் நாட்டு நம்ம கைவசம் இருந்து நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணி செய்கிற அளவுக்கு பண்ணுறான்னா அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரி டெவலப்பாக இருக்க பிறகு நாடு காப்பாற்றப்படுறது மட்டும் இல்லை,
எதிர்ப்பு சக்தி வேணும், இல்லைன்னா அவன் கொள்ளடிச்சுன்னு போடுவான். பழைய மாதிரி இன்வேர்டர்ஸ் வந்து பிடிக்கிட்டு போட்டால் என்ன ஆகும்? நாடு ஓரமாக கரையாக அரைக்கிறாமல் சாப்பிட்டு போடுறாங்க. என்க்ரோச்மெண்ட்டு இதெல்லாம் நடக்கிறது இல்லை. அதெல்லாம் இனிமேல் வராது. இதுக்குன்னா செவ்வாய் முக்கியமான பங்கு வகிக்கிறார். அப்போ லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நல்லாவே டெவலப் ஆகும். எரிபொருள் இல்லாத எந்த இண்டஸ்ட்ரியும் இருக்காது. ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று கரண்ட்டு, இல்லை சூரிய ஒளி, இல்லை கேஸு, இந்த மாதிரி தான் இதெல்லாமோ இது வருது. அதெல்லாம் செவ்வாய் எந்த நிலையில் இருந்தால் கொடுக்கக்கூடியது. அந்த முக்கியமான செவ்வாய் தொடர்பு அதிகபட்சம் இருக்குது. செவ்வாய் தொடர்பு குருவோடு அதிகபட்சம் இருக்கிறது. அதனால் எந்த விதமான ஒரு தயக்கமும் வேணாம். இனிமேல் வாழ்க்கையில் நல்லபடியாக கடைசி வரைக்கும் இறுதியாக வாழ்வோம் அப்படின்னு ஏதோ ஒரு மன சஞ்சலங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் விலகி போய் சம்பந்தப்பட்ட வீரியஸ்தானாதிபதி சனீஸ்வரனாக இருக்கிறதுனாலையும், சுகஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய அவன் நன்னா இருக்கிறதுனாலையும், பூர்வ புண்ணாதி குரு நன்னா அழகாக ஹெல்ப் பண்ணுற அந்த கரெக்ட் எங்கே உட்காந்து பண்ணமோ கரெக்டாக பண்ணிட்டுருக்காரு. இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு அனுகூலமாக இத்தனை கிரகங்கள் முக்கியமான நமக்கு வாழ்க்கைக்கு நல்ல வளத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் திறமையும் அத்தனையும் கொடுக்கணும். இல்லை கண் இருந்தால் போகாது, அதில் தாட்சண்யம் இருக்கணும். காது இருந்தால் இதை கேட்கணும். வாய் இருந்தால் போகாது, சாமர்த்தியம் வேணும். இதை பேசணும். இந்த மாதிரி ஒரு அமைப்பில் நமக்கு மாற்றி செயல்படுத்தி புத்தியோடு செயல்படணும்னா குரு மட்டும்தான் முடியும். சுக்கிரனால் முடிஞ்சாலும் குரு பண்ணுற அளவுக்கு பண்ண முடியாது. அதனால் குரு பாறை முக்கியன்றாங்க. அதனால் இதெல்லாம் அந்த ஒரு நேரம், அதெல்லாம் காலம். இந்த காலம் வந்தாச்சு. இந்த வருஷத்துலேயே தொடர்ந்து இனிமேல் ஏற்றமான காலம்தான். சர்மம் வளைவில் இருந்தாலும் சர்மம் ப்ரொடெக்ட் பண்ணி ஹீலிங் பாயிண்ட்டாக இருக்கும், தவிர நீங்கள் பயப்படுற மாதிரி இருக்காது. அதனால் தோஷங்கள் குறைக்கப்படும். தொடர்ந்து குருவனுடைய பாதை சனீஸ்வரர் பெற்றால் நம்ம தரித்திரம் போகும். அது முக்கியம். பணம் வெளியில் போகக்கூடியது கடன், உவாதை, ரெண்டாவது வியாதி, இன்னொன்று ஆடம்பரம். இதெல்லாம் இப்படி நாசமாக்கக்கூடியது தான் தரித்திரம்னு பேர். அதெல்லாம் அடியோடு போயிடும். தோஷம் அடியோ விளையப்படும். அதனால் இத்தனை விஷயங்கள் நமக்கு இருக்குது. அதனால் நம்மளோட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு டீம் ஒர்க்காக மறுபடியும் மக்கள் செல்வம் அது சொல்கிறது ஒரு மக்கள் செல்வன்றாங்க. அப்போ ஏன் குடும்பத்தில் ஒன்றும் வாரிசுகள் பிறந்தா ஐயோ நிறைய 1 2 3 4 ஆச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் எல்லாத்துலேயும் குடும்ப சூழலை அனுபவிக்கணும், பாரம்பரியத்தை அனுபவிக்கணும், பகவானோடு அனுபவிக்கணும். இதெல்லாம் இருக்குது. இத்தனை கலாச்சாரத்தில் பின்னடைஞ்சு போனது இனிமேல் நம்பர் 1 வரணும்னா இந்த கலாச்சாரங்கள் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. அதனால் இந்த மாதிரி பாரம்பரிய கலாச்சாரங்கள் பின்னணிந்து அருமையான ஒரு காலத்தில் இருக்கிறதுனால இந்த வளரும் பாரதம் சொல்கிற மாதிரி இந்த செவ்வாயால் விருச்சிகம் நன்னா டெவலப் ஆகி பக்காவாகிடும். இனிமேல் துணிஞ்சு சாமர்த்தியம் என்ன போகாது, சாமர்த்தியோடு செயல்பட்டு நம்மளும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுதான் அந்த மன உறுதி, உத்வேகம் எல்லாம் கொடுத்து குடும்பத்திலே வெளியாகிறது நல்ல அருமையான சமுதாயத்தை உண்டாக்குவே சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.